வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரவாசி பாரதிய திவஸ் தினத்தை ஒட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய புலம்பெயர் சமூகம் இந்தியாவிற்கும் உலகிற்கும் இடையே ஒரு வலுவான பாலமாக திகழ்கிறது என்று சமூக ஊடக பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு மாதமாக கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி புதுச்சேரி லோக் நிவாசில் இன்று தேசிய சாலை பாதுகாப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் முன்னிலையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு விலையில்லா துணி வகைகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு நபர் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 500 ரூபாயும், ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப நபர்கள் உள்ள அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும் என மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் 2026-27 கல்வியாண்டிற்கான முனைவர் பட்டப்படிப்பு PhD சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஜனவரி 30ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் இணைப்பு நிறுவனங்களில் PhD படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையும் இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. நாளை 10ஆம் தேதி புதுச்சேரி, திருவள்ளுவர் நகர், வடமங்கலம், சேதராப்பட்டு ஆகிய 3 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. 22வது ஏனாம் மக்கள் திருவிழா நேற்று இரவு கோலாகலமாக நிறைவடைந்தது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார், நகராட்சி ஆணையர் திரு ராகவன், காவல் கண்காணிப்பாளர் திரு வரதராஜன், வேளாண் துறை துணை இயக்குநர் திரு ஜோஹி ராஜு ஆகியோர் 22வது மலர் கண்காட்சி மற்றும் ஏனாம் மக்கள் கலாச்சார விழாவின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.